ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சும்மா அநேக நாட்கள் பின்பாய் கடந்து வந்திருக்கிற ரூபன் பிரதரையும் விஜய சகோதரியும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் அவர்களையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. சிறிது நேர தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசித்த சங்கீதம் 87 அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது. அல்லேலூயா. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது. அல்லேலூயா. ஊற்று அப்படின்னா பாருங்க, நிலத்திலே ஸ்தோத்திரம் எதெல்லாம் வத்தினாலும் ஊற்று வத்தாது இல்லைங்களா? கிணத்துல சரி, நிறைய ஆற்று பகுதியில பார்க்கலாம், நிறைய டேமுக்குள்ள பார்க்கலாம். எங்க ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு இடத்துல தான் அது அபூர்வமா இருக்கு ஊற்று. எதெல்லாம் வற்றி போனாலும், அந்த ஏரியாவில் ஓர்ல தண்ணி வத்தி போனாலும், குளத்துல குட்டையில வத்தி போனாலும், இந்த ஊற்று என்பது வற்றவே வற்றாது, அப்படியே வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த ஊற்று தண்ணீர் பயங்கர டேஸ்டா இருக்கும் இல்லைங்களா? உப்பா இருக்காது, சப்ப தண்ணியா இருக்காது, ஆனா ஊற்று தண்ணீர் பயங்கர டேஸ்டா இருக்கு. அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ இது கோராகின் புத்திரர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது. அப்படின்னா அது என்ன அர்த்தத்தில் சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய ஆதாரம், எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய கோட்டை எல்லாமே உண்மையில இருக்குது ஆண்டவரே. உண்மை தவிர வேற யார் மேல இல்லை, உண்மை தவிர வேற பொருட்கள் மேல இல்ல, உண்மை தவிர வேற மனிதர்கள் மேல இல்ல, உண்மை தவிர எந்த ஒரு நிகழ்வுகள் மேலையும் இல்ல. எங்களுடைய ஊற்றுகள் எல்லாம் உம்மேல் இருக்கிறது, உன்னில் இருக்கிறது. அல்லேலூயா. அது நல்லா பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், கோராகின் புத்திரர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தபடினால், ஆண்டவர் மேலே அவருடைய எதிர்பார்ப்பு ஊற்றுகள் எல்லாம் அவர் மேல வச்சதுனால, அவங்களுக்கு வந்ததான எல்லா இன்னல்களிலும், எல்லா நெருக்கத்திலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா துன்பத்திலும் ஆண்டவர் அவர்களை விடுவித்து காத்தார். விடுவித்தபடினாலே அவங்க என்ன செய்றாங்க? பாடி ஆடி துதித்து ஆண்டவருடைய நாமத்தை சொன்னார்கள். ஸ்தோத்திரம், எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே, நம்முடைய வியாதியின் மத்தியிலே, நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலே, நம்முடைய போராட்டத்தின் மத்தியிலே, நம்முடைய பிரதிகூலத்தின் மத்தியிலே, நம்முடைய கவலையின் மத்தியிலே, நம்முடைய துக்கத்தின் மத்தியிலே, நம்முடைய வியாதியின் மத்தியிலே நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் உண்மையில இருக்கிறது, எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் உண்மையில இருக்கிறது, எங்களுடைய ஊற்றுக்கண், எங்களுடைய ஊற்றுகள் எல்லாம் உண்மையிலதான் இருக்குது ஆண்டவரே. சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க சொல்லணும், எங்களுடைய ஊற்றுகள் எல்லாம் உண்மையில் இருக்கிறது ஆண்டவரே. பாருங்க, ஈசாக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையில கிணறு ரொம்ப வத்தி போய் இருக்கும், ஆமென், பாழடைஞ்சிருக்கும், பாழாய் போயிருக்கும், தண்ணி இல்லாம இருக்கும். ஆனா ஈசாக்கு போய் எங்கே கிணறு தோண்டுகிறானோ அந்த இடத்துல தண்ணீர் வந்துடும். அல்லேலூயா. பல முறை இவன் தோண்டின கிணத்தை எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இவனுடைய எதிராளிகள், சத்துருக்கள் வந்து பிடிங்கிடுவாங்க. கிணறு தோண்டி தண்ணி வந்தோடனையும், இது எங்க இடம், எங்க கிணறு, நீ யூஸ் பண்ண கூடாது, வந்து பிடிங்கிடுவாங்க. அல்லேலூயா. பல முறை வந்து பிடிங்கிட்டாங்க. ஆனா அவன் பொறுமையாவே இருந்தான், அமைதியாகவே இருந்தான். சண்டை போடல, எதிர்த்து பேசல, துக்கப்படல, கவலைப்படல, யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் சொல்லல. அல்லேலூயா.
அவங்க கஷ்டப்பட்டு ஒரு கிணறு தோன்றது அவ்வளவு ஈஸிங்களா? ஒரு கிணறு தோன்றதுக்கு அவ்வளவு ஈஸியா? அவ்வளவு கஷ்டப்பட்டு தோண்டி தண்ணி வந்தவருக்கு வேற ஒருத்தர் வந்து அந்த கிணத்தை பிடிங்கினா எப்படி இருக்கும்? பலமுறை எப்படி பிடிக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களை எதிர்த்து பேசல, சண்டை போடல, அந்த கம்ப்ளைண்ட் யார்கிட்டயுமே சொல்லல, கவலைப்படல, துக்கப்படல, சஞ்சலப்படல, வருத்தப்படல, அமைதியா அந்த இடத்தை விட்டுட்டு போயிட்டான். ஆனா என்ன ரகசியம் தெரியுங்களா? இவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம், இவனுடைய நம்பிக்கை எல்லாம், இவனுடைய வாஞ்சை எல்லாம், இவனுடைய ஸ்தோத்திரம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, அடைக்கலம், தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வச்சிருந்தான். அதனால சமாதானமா அதை விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போனோம். இவன் அந்த கிணத்தை விட்டுட்டு போயிட்டா அங்க தண்ணி அவ்வளவுதான். அந்த தண்ணி அவ்வளவுதான். அங்க அப்படியே இருக்காங்க. மறுபடியும் பால் அடைச்சு போயிடும், மறுபடியும் வத்தி போயிடும், தண்ணி எல்லாம் போயிடும். இவன் எங்கே போய் தோன்றுகிறானோ அந்த இடத்துல தண்ணீர் வரும். அப்போ இவனுடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு எல்லாமே ஆண்டவர் மேல இருந்ததுனால இவன் எங்கே போகிறானோ அங்கே செல்வ செழிப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இவனுடைய நம்பிக்கை, இவனுடைய பாதுகாப்பு, இவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஆண்டவர் இருந்தது. அதனால அவன் போகிற இடங்களில் எல்லாம் அந்த ஈசாக்குடைய நாட்களிலே அவன் கர்த்தரை நம்பி சார்ந்து விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. ஈசாக்கு சொல்ல முடியும், என்னுடைய ஊற்றுகள் எல்லாம் உம்மிலே இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எல்லாவற்றையும் உம்மேல வச்சிருக்கிற ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவர் ஈசாக்குடைய நாட்களிலே எல்லா பக்கம் பஞ்சம். பக்கத்து வீட்டுல பஞ்சங்க, பக்கத்து இடத்துல பஞ்சம். அல்லேலூயா. எல்லார் வீட்லயும் பஞ்சம். தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா அதன் மத்தியிலே ஈசாக்கு மாத்திரம் செல்வ செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருந்தான். காரணம் அவருடைய ஊற்றுகள் எல்லாம் ஆண்டவர் மேல இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய ஊற்று யார் மேல இருக்குது? சிலருடைய ஊற்று எது மேல இருக்குது? வேலை மேல இருக்குது. சிலருடைய ஊற்று பணத்து மேல இருக்குது. சிலருடைய ஊற்று சொந்தக்காரர் மேல இருக்குது. சிலருடைய ஊற்று நண்பர்கள் மேல இருக்குது. சிலருடைய ஊற்று இனஜன பந்துக்கள் மேல இருக்குது. சிலருடைய ஊற்று மனுஷர்கள் மேல, சிலருடைய ஊற்று அதிகாரிகள் மேல, உலகத்து மேல, உலகத்தின் பொருட்கள் மேல, பதவி மேல, செல்போன் மேல, டிவி மேல. சிலருடைய ஊற்று எது மேலேயோ இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமா? ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, ஒரு துயரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது கை கொடுக்குமா? கொடுக்காது. இன்னைக்கு மடங்கி நாம் கடந்து வருவோம். கோராகின் புத்திரர் சொன்னது போல, எங்களுடைய ஊற்று உம்மிலே இருக்கிறது ஆண்டவரே. ஈசாக்கு கடைபிடித்தது போல நம்மளும் சொல்றோம், எங்களுடைய ஊற்று உண்மையில இருக்கிறது ஆண்டவரே. தாவீதுடைய ஊற்று ஆண்டவர் மேல் இருந்துச்சு. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. தாவீதுடைய ஊற்று ஆண்டவர் மேல் இருந்துச்சு. எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், எல்லா ஆபத்துக்கள் மத்தியிலும், எல்லா துன்பத்தின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும் ஆண்டவரை சார்ந்திருந்தான். ஆண்டவரை நம்பிக்கையாய் வைத்திருந்தான். ஆண்டவரை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. முழு நம்பிக்கை, முழு ஊற்று ஆண்டவர் மேல வச்சதுனால தாவீதை ஒருபோதும் வெட்கப்படுத்தவில்லை. வர வர அவன் விருத்தி அடைந்தான். வர வர அவன் பலத்து பெருகச் செய்தார் ஆண்டவர் அவனை. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது அவருடைய முழு நம்பிக்கை, முழு எதிர்பார்ப்பு, முழு அடைக்கலம், முழு கேடகம், முழு உரு துணை தேவன் மேல, அப்பா மேல, பிதாவானவர் மேலே, பரிசுத்த ஆவியானவர் மேல இயேசுவும் வைத்தார். அதனாலதான் எல்லா சூழ்நிலைகளிலும் பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டியவைகளை செய்தார். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ், வார்த்தை வெளிப்பட்டது, அற்புதம் நடந்துச்சு, விடுதலை சம்பவித்தது. போகிற இடங்களில் எல்லாம்
குமாரனா இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார், உயர்த்தினார். சுயமாய் அவர் செயல்படவில்லை. பிதாவுடைய துணையோடு கூட, பரிசுத்தருடைய துணையோடு கூட முழு நம்பிக்கை அவருடைய ஊற்றெல்லாம் பிதாவானவர் மேல, பரிசுத்தரின் மேல இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இப்படி நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே, ஆமென், அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை, ஆமென், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது ஒரு அறைகூவல். இன்னொரு காரியம் சொல்றாரு, தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து வாங்கி பருகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்றார், உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிற நான் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ என்னிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். உலகம் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு தீர்ந்துவிடும், ஸ்டாப் ஆகிவிடும். அது மறுபடியும் தாகத்தை கொடுக்கும். ஆனால் என்னிடத்தில் வந்து வாங்கி பருகுகிறவனுக்கு நித்திய நித்திய காலமாய் தாகம் எடுக்காது. அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தரும். அவனை உருவாக்கும், பண்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். அந்த ஊற்றுகள் அவனை ஆசுவாசப்படுத்தும், ஆறுதலுக்குள்ளாக்கும், தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், முழு நம்பிக்கை உண்டாக்கும். ஆனபடினால என்னிடத்தில் வந்து வாங்கி பருகுங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வந்து வாங்கி பருகுங்கள். எங்கிலே நீங்கள் ஸ்தோத்திரம் உங்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் தாகமாய் இருந்த போது, கசப்பு தண்ணீரை குடித்த போது மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? ஸ்தோத்திரம், ஆண்டவர் காண்பித்த மரத்தை வெட்டி அந்த கசப்பு கலந்த தண்ணீருக்குள்ள போடும்போது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது. வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத போது ஆண்டவர் கண்மலையை பிளந்து ஊற்று கண்ணை திறந்து ஆண்டவர் செஞ்சாருங்க, அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இருந்தபோது அவருடைய ஊற்று யார் மேல இருந்துச்சுங்க? ஆண்டவர் மேல மாத்திரம் இருந்துச்சு. அவர் மாத்திரம் நம்பிக்கை, அவர் எப்படியாவது எங்களை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இருந்தது. அது அப்படியே சம்பவித்தது. நினிவே இருக்கிற ஜனங்களும் அப்படித்தான். ஆண்டவர் இந்த பட்டணத்தை ஜனங்கள் எல்லாவற்றையும் அழிக்க போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் உபவாசிக்க தொடங்கினார்கள். மிருக ஜீவன்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாரும் செஞ்சாங்க, உபவாசிக்க தொடங்கினாங்க. அவருடைய முழு நம்பிக்கை, முழு எதிர்பார்ப்பு ஆண்டவர் மேல இருந்துச்சு. அவருடைய ஊற்றுகள் எல்லாம் ஆண்டவர் மேல இருந்துச்சு. ஆனபடினாலே நினிவே ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தார். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு யார் மேல இருக்குது? நம்முடைய ஊற்றுகள் யார் மேல இருக்கிறது? ஸ்திரமாய் ஸ்தோத்திரம் வழிவாசல்களை திறக்கிற, ஆமென், ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அவர் பூட்டினா பூட்டுதான், அவர் திறந்தா திறந்துதான். அவர் திறந்தா ஒருவனை அடைக்க முடியாது, அவர் பூட்டினா ஒருவரும் திறக்கவும் முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் வழிவாசல்களை திறப்பார் என்று சொன்னால் அவைகளை ஒருவன் அடைக்க முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. அவரே அடைச்சு வச்சிருந்தா ஒருவனை திறக்கவும் முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம், பின்பற்றுகிறோம். ஆனா சில வேளை நம்முடைய புத்தியை கடன் கொடுத்துறோம், நம்முடைய எண்ணங்களை கடன் கொடுத்துறோம், நம்முடைய சிந்தனைகளை கடன் கொடுத்துறோம், நம்முடைய செயல்களை, நம்முடைய பேச்சுகளை, நம்முடைய பார்வையை, நம்முடைய நோட்டங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய நினைவுகளை கடன் கொடுத்து விடுகிறோம். ஜனங்களிடத்துல, சொந்த பந்தத்திடத்துல, கூடப்பரப்புகளிடத்துல, சிநேகிதரிடத்துல, வேலைக்காக, அதிகாரிகளிடத்துல எதுக்கோ புத்திய கடன் கொடுத்துறோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்ல, ஆண்டவர் மேல விசுவாசம் இல்ல. இன்னைக்கு உங்களுடைய மனக்கண்கள், இறுதி கண்கள் திறக்கப்படட்டும். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய முழு கேடகம், உங்களுடைய அரண், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய கோட்டை எல்லாம்
ஆண்டவரே எங்களுடைய ஊற்றுகள் எல்லாம் உன்னிலே இருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை, என்னுடைய கிரியை, என்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே, என்னுடைய கடன் பிரச்சனை மத்தியிலே, என்னுடைய வியாதியின் மத்தியிலே, என்னுடைய சஞ்சலத்தின் மத்தியிலே, என்னுடைய தவிப்பின் மத்தியிலே, என்னுடைய கவலை, துக்கம், பிரதிகூலங்கள், முத்திமுட்டுகள் மத்தியிலே ஆண்டவரே என்னுடைய ஊற்று உன்னிலே இருக்கிறது. ஆண்டவரே இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஈசாக்கை போல, தாவீதை போல, கோராகின் புத்திரரை போல, ஏசப்பாவை போல, சீசர்களை போல, ஆமென், ஸ்தோத்திரம், நினிவே ஜனங்களை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல எங்களுடைய ஊற்றுகள் எல்லாம் உன்னிலே இருக்கிறது. ஆண்டவரே எங்களை விடுவியும் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளால் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.